சங்கீதம் 119 சங்கீதம் 129 வசனம் தொடங்கி 136 வசனம் வரை. இந்த வசனத்தை 8 வசனத்துல வந்து முதலாவது வந்து இந்த பே என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா, அந்த பேக்கு வந்து அர்த்தம் வந்து பாவமும் விஷமும் நம்ம முன்னாடி இதை பார்க்கிறோம். இது உண்மையும் வார்த்தையும் வசனமும் இருக்குது. இதுல வந்து நம்ம வந்து அந்த உண்மை வசனத்தையும் வார்த்தையும் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள, நம்ம வாழ்க்கையில எப்படிங்கெல்லாம் அந்த பாவத்தெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்ந்து கொள்கிறோம், அந்த வார்த்தையை நம்ம மீறி நடந்தா நமக்கு என்னெல்லாம் நேரிடுதுன்றத அவர் நேரிடக்கூடாதுன்றதையும் என்ன நேரிடுன்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ வார்த்தையும் உண்மையும் அப்படின்ற அர்த்தம் இந்த பேன்றதுக்காக அவங்க கொடுத்திருக்கிறாங்க. உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும். உடைய சாட்சிகள்னா அவனுடைய வார்த்தையும் வசனத்தையும் தான் அவர் சாட்சிகள்னு சொல்றாரு. சாட்சிகள்னா நம்ம நடக்கிற அதிசயங்கள் அந்த மாதிரி இல்ல, அந்த சாட்சிகள்னா அவருடைய வார்த்தையும் வசனம் தான்ன்றத அவர் சொல்றாரு. ஆகையால் என் ஆத்துமா அவைகளை என்ன செய்யும், கை கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் நான் என்ன செய்வேன், கை கொள்ளுவேன் அப்படின்னு வந்து சங்கீதக்காரர்கள் வந்து ஆரம்பிக்கிறாரு. உங்களுடைய வானத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். பேதைகள்னா ஆண்டவரை வந்து அறியாதவர்களும் தெரியாதவர்களுமா இருக்கிறார்கள். அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், சப்பா உணர்வை கொடுங்க, நீங்க தான் ஜீவனுள்ள தேவன் என்று அவங்கள என்ன செய்யணும், அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்காரர் வந்து ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறாரு. அவங்கள எல்லாம் என்ன பண்ணுங்க, உணர்வுள்ளவங்களா மாற்றுங்க சப்பா. அவங்களுக்கு வந்து உண்மை யார் என்று அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அறியாம இனிமே அவங்க எப்படி இருக்காங்க, பேதைகளாவே இருக்கிறாங்க. ஆண்டவர் அறிஞ்சோ பேதைகளாகவும் இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாமையும் பேதைகளாகவே இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க என்ன கொடுங்க, உணர்வை தாங்க அப்படின்னு தாவீதுக்காரர் வந்து இங்க வந்து கேட்கிறாரு. உங்களுடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். ஆண்டவருடைய வந்து வார்த்தைக்கு வந்து அப்படி அவர் காத்துட்டு இருக்காங்களாம், ஆசையா இருந்துச்சு. நம்ம ஒரு பொண்ணு சாப்பிடும் போது இன்னொருத்தர் சாப்பிடும் போது நம்மளுக்கு அது ஒரு டெம்ட் ஆகி நம்ம அறியாம நம்ம வாயை ஒரு கலப்போம் பார்த்தீங்களா, ஐயோ நம்மளுக்கு கிடைக்காதாதுன்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் அவர் என்ன செஞ்சாராம், அப்படியே வாயை திறந்து காத்துக்கிட்டு இருந்தாராம். ஆண்டவர் என்ன எனக்கு வசனத்தை இந்த வார்த்தை எடுத்து கொடுக்க போறாரு அப்படின்றே அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு ஏக்கம், நமக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயத்துக்கு நம்ம ரொம்ப வாஞ்சிப்போம் இல்லையா, அவனுடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் அவரு அப்படி வாயை திறந்து காத்துக்கிட்டு இருந்தாரு. படிக்கும் போது ஆவென்று வாயை திறந்தே அவர் வாஞ்சித்து கொண்டிருந்தார் இருக்குது. அப்ப நாம கூட ஒவ்வொரு காரியத்துல மட்டும் அந்த மாதிரி ஒரு வாஞ்சையோட அவனுடைய வார்த்தைக்காக நம்ம ஏங்கி கொண்டிருக்கோங்களா, நம்ம இருக்கணும். தாகத்தோடு நம்ம வந்து இருக்கணும். அவனுடைய வார்த்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். அவர் என்ன எனக்காக பேச போறாரு, என்ன எனக்காக வாக்குத்தத்தை கொடுக்க போறாரு, எனக்கான வழிகளை என்ன அவர் காட்ட போறாரு, எனக்கு என்ன போதிக்க போறாருன்னு சொல்லிட்டு தேவ வார்த்தையில நம்ம எப்போ மட்டும் எப்படி இருக்கணுமா, வாயை திறந்தபடி கிடைக்கிறதுன்ற வாஞ்சையோட நம்ம தாவீதுக்காரர் போல நாமளும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த காலங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மனசுல அவனுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டவங்களா நம்ம இருக்கணும். உங்களுடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். ஆண்டவரை யாரெல்லாம் வந்து நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் வார்த்தைக்கார அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, நியாயத்தை நிச்சயமா செய்வாரு. அவங்க தாவீது கேட்கிறாராம், உங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நியாயத்தை கொடுத்துருக்கீங்களே சப்பா, அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, எனக்கும் கொடுங்க. எனக்கு கூடவோ குறையவோ கூட எனக்கு வேண்டாம், எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி எனக்கு கொடுத்தா கூட போதும். அந்த நியாயத்தை எனக்கும் நீங்க கொடுங்க. நானும் உங்களை நோக்கி பாக்குறேன், உங்களை நோக்கி பாக்குற எத்தனையோ பரிசுத்தம் அவங்களுக்கு நீங்க எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கீங்கல்ல, எவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்கீங்கல்ல, அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, எனக்கும் செய்யுங்க அப்படின்னு ஆண்டவரை நோக்கி அவர் கேட்கிறாரு. நாம கூட அதை வந்து நம்ம கேட்கலாம். ஒவ்வொரு பரிசுத்தவங்களுக்கு நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கீங்களே சப்பா, நான் உங்களை நோக்கி பாக்குறேன், எனக்கும் நீங்க என்ன செய்யுங்க, நியாயம் செய்யுங்க, எனக்கு தேவையானது என்ன செய்யுங்க, நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாமளும் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம். எப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஏன்னா அப்பதான் நம்ம தைரியமா கேட்க முடியும். அவங்க நோக்கி பார்த்தாங்க, அவங்க பெற்றுக்கொண்டாங்க. சப்பா நானும் நோக்கி பார்த்துட்டு இருக்கேன், அப்ப நானும் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்வேன், எனக்கும் நீங்க நியாயம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம தைரியமா கேட்க முடியும். எப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது மாத்திரம் தான். நோக்கி பார்க்காமலே எனக்கு நியாயம் செய்ய நம்ம கேட்க முடியாது ஆண்டவர்கிட்ட. நாமளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போதுதான் இந்த தைரியத்தோட நம்ம தேவன்கிட்ட நம்ம வந்து கேட்க முடியும். 133 வசனத்துல உங்களுடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயம் என்னை ஆள விட்டாதேயும். உடைய வார்த்தையை விட்டு அந்த வழி மாறவே மாட்டாதீங்க சப்பா. உங்களுடைய வழியிலே நான் போயிட்டு இருக்கணும், என் கால் என்ன செய்யக்கூடாது, மாறவே கூடாது. என்னுடைய காலடிகள் உடைய வார்த்தையில வசனத்துல உண்மை நோக்கி வரதுல மட்டும்தான் இருக்கணுமே தவிர நான் வேற எந்த விஷயத்துலயுமோ நான் போயிடாதபடிக்கு, இந்த அநியாயமும் எனக்குள்ள வராதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க, என்ன ஆள விட்டாதேன்னு சொல்ற. அப்பா அந்த வழியில இருந்து என்ன மாத்தாதீங்க சப்பா, எனக்கு அதுக்குள்ளவே நான் நடந்து போகணும்
அதுக்குள்ளவே நான் வந்து என்ன செய்யணும், பிரவேசிக்கணும். எப்பவுமே வந்துட்டு எந்த விஷயத்துலயும் நான் என்ன கூடாது, மறடக்கூடாது அப்படின்றது தாவீதுக்காரர் சொல்றாரு. கடைசி வசனம், உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாடைகள் ஓடுகிறது. மனுஷன் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமையோ அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது இவருக்கு அந்த பாரம் இருக்கு இல்லையா, அந்த வாஞ்சம் இருக்குதுல்ல, அப்ப அவர் கண்ணீர் துளைகளா அவருக்கு வந்து ஐயோ இன்னும் இந்த ஜனங்கள் இப்படியே இருக்கிறாங்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம கர்த்தரை வந்து முழுமையா என்ன செய்ய கீழ்ப்படியாம இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தாவீதுக்காரருக்கு கண்ணீர் தாரையா வந்துட்டு ஓடிட்டு இருக்கான். ஆனா நம்ம உண்மையில அந்த மாதிரி பாரம் பரவமான்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம கேள்வியை கேட்டுக்க வேண்டியதுதான். ஐயோ இவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களே, எவ்வளவு ஜனங்கள் இன்னும் ரட்சிப்படையாம இருக்கிறாங்க, தேவன் தான் உண்மையான தேவன் அறியாம இருக்கிறாங்க, அவங்களுக்காகலாம் நம்முடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வருதா அப்படின்றத நம்ம இந்த நேரத்துல நம்ம வந்து நிச்சயமா நம்மளே நாமே ஆராய்ச்சி பார்த்துக்கணும். அவர் சொல்ற நீர்த்தாய்கள் நம்ம ஒரு சில மணி ஒரு துளிகள் நம்ம விட்டாலும் அதுக்கு ஏத்த பலனை நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பாரு. அதுக்கான ரட்சிப்பை நிச்சயமா எல்லாருமே வந்து பெற்றுக்கொள்வாங்க. அப்ப இந்த வசனம் 8 வசனத்திலேயே அவர் சொல்ற விஷயங்கள் ஒவ்வொன்றா வார்த்தையும் வசனமும் அதன் மேல இருக்கிற தாகத்தையும் தான் அவர் வந்து இந்த 3 காரியத்தை தான் சொல்லியிருக்காரு. அப்ப அவருடைய வார்த்தையை நம்ம வந்து கேட்கிறவங்களா இருக்கணும், அதன்படி செய்யறவங்களா இருக்கணும், அந்த வசனத்தை நம்ம காத்துக்கொள்றவங்களா இருக்கணும், அந்த வார்த்தை வசனத்தின்படியா நம்ம தாகத்தோடு வாஞ்சிக்கிறவங்களா நம்ம வந்து இந்த காலை வேளையில வந்து இருக்கணும். ஒவ்வொருத்தருக்காக நம்ம வந்து வாஞ்சிக்கணும். இது வந்து ஜெபம், அந்த கடைசி வசனம் வந்து ஜெபம். அப்ப யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, யாரெல்லாம் ஆண்டவர் தெரியாம இருக்காங்களோ அவங்களுக்காகலாம் நம்ம என்ன செய்யறவங்களா இருக்கணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அந்த ரட்சிப்பாக பெற்றுக்கொள்ளணுமேனுட்டு நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அப்ப இந்த காலையில இந்த ஜெபத்தோட நம்ம ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த முதல் வருஷத்தின் முதல் வாரம் ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையானவர். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். எப்பவுமே மாறாத ஒரு இரக்கம் உள்ளவர் தான் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது. ஆமென். அவருடைய வார்த்தை எப்பவுமே ஜீவன் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவர் வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும், அடைய செய்யும். ஹல்லேலூயா. உலகத்திற்காய் பாவத்திற்காய் உலக எண்ணங்களுக்காய் மரித்து போன நம்மை வார்த்தை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதற்குமே இல்லாத மகத்துவம் இயேசுவின் வார்த்தைக்கு இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதற்குமே இல்லாத ஒரு வல்லமை இயேசுவின் வசனத்திற்கு. ஆமென் ஆமென் ஆமென். எதற்குமே இல்லாத ஒரு மகிமை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் உண்டு. ஆமென் ஆமென். கைக்கொள்ளுகிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனத்தை கைக்கொள்றவங்க மரித்தாலும் பிழைப்பார்கள். உலகத்திற்கு மரிக்கலாம், ஆனா பரலோகத்திற்கு அவர்கள் பிழைப்புகளை மாற்றுகிறார். கர்த்தருக்குள்ள நம்ம எப்பவுமே விழித்திருக்கணும். உள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய சரீரம் எல்லாம் அனலா இருக்கணும், அபிஷேகத்துல நிரம்பணும், சோர்ந்து போயிடவே கூடாது. சோர்ந்து போனா ஒரு பாடல் ஒண்ணு பாடுறவங்க அழகா பாடுவாங்க, நான் தூங்கினால் எதிரி கலை. நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா சத்ருவான பாவத்தின் கலையை நம்ம மேல விதிச்சிருவோம், உலகத்தின் கலையை நம்ம மேல விதிச்சிருவோம், ஆசை என்ற கலையை நம்ம மேல விதிச்சிருவோம். அவன் கலை விதைச்சிட்டான் அப்படின்னா, இப்போ ஒரு பயிரை நம்ம வளர்க்குறோம், அந்த பயிர் நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற சில தேவையில்லாதெல்லாம் களை எடுக்கணும். அதை எடுத்தாதான் அந்த பயிர் வந்து சீரா வளரும், தானியங்களை நிறைய கொடுக்கும். இல்லையானா அதுக்குரிய சத்து எல்லாமே அந்த களைகளுக்கு போயிடும், தேவையில்லாததுக்கெல்லாம் போயிடும். ஏன் அதிகமா வந்து அந்த பயிர் வைக்கும் போது களை எடுக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குறாங்கன்னா, அந்த பயிர் அந்த விவசாயம் நல்லா செழிப்பா வளரணும்னா தேவையில்லாத வெளியே போகணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வசனம் என்ற அந்த விதை சீரா வளர வேண்டும் என்றால் உலகம் என்ற ஆசை என்ற கலை வெளியே போகும். தூங்காமல் ஜாக்கிரதையா விழித்தவர்களாய் நம்ம இருக்கோம். விழித்திருந்தாதான் சத்துரு நமக்கு எதிராக புறப்பட்டு வரமாட்டான். விழித்திருக்கிறதுனா என்ன? எப்பவுமே கண்ணை திறந்து பார்த்துட்டே இருக்கிறதா? இல்ல, எப்பவுமே உற்சாகமா இருக்கணும். ஜபத்துல வேத வாசிப்புல நம்ம எப்பவுமே விழித்திருக்கணும். நம்ம கொஞ்சம் சோர்ந்து படுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் நம்ம மேல எப்படா வந்து பாவத்தையும் உலகத்தையும் அநேக துர்செயலையும் விதைக்க அவன் ஆயத்தமா இருக்கான். அதனால ஜாக்கிரதையா இருங்க. இது தூங்குகிற காலம் அல்ல. அது 2024 முடிஞ்சு போச்சு. தூங்கின நாட்கள்
2024ஓட முடிஞ்சு போச்சு. தெளிவா சொல்றேன், 2024ஓட தூங்குனதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனியும் நம்ம தூங்கணும் அப்படின்னா நம்ம காப்பாற்ற யாருமே வர முடியாது. ஜாக்கிரதையா இருக்கணும், விழித்திருக்கணும், அதிகாலையில் எழுந்து ஜபிக்கணும். போதும், என் சோர்வு, என் பலவீனம், என் வேலை, என் கஷ்டம் போதும், எல்லாத்தையும் எடுத்து அப்படி மூட்டை கட்டி ஓரமா போட்டுட்டு நாம ஒண்ணு சொல்லவா, கிறிஸ்தவ வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம சுயநலமா இருந்துதான். சுயநலம்னா எப்படி? நமக்கு நம்ம பார்த்துக்கிட்டாதான் மத்தவங்களை நாம பார்க்க முடியும். நாம நம்மளே பார்த்துக்கல அப்படின்னா மத்தவங்களை நம்மளால பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஆகையினால முதல்ல நம்மை நாம் சீர்படுத்தி கொள்ளணும். நம்மை நாம் பூஸ்டியா வச்சிருந்தோம். இப்போ ஒரு மரத்தை வெட்டுறோம் ஐயா, ஒரு மரத்தை வெட்டுறீங்க. அந்த மரத்தை வெட்டும் போது அந்த கத்தி எப்படி இருந்தாலும் அந்த மரத்தை வெட்டிடுவேன் அப்படின்றதுல போக முடியுமா நம்மளால? கத்தி எப்படி தான் அது வந்து கூர்மை இல்லாம இருக்குங்க. அந்த மரத்தை என்னால வெட்டிட முடியும் அப்படின்னு நம்மளால போக முடியுமா? நம்ம என்ன செய்வோம், அந்த மரத்தை வெட்டுறதுக்கு முன்னால சாதாரணமாவே மரத்தை வெட்ட போறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அந்த கத்தியை எடுத்துட்டு போயிட்டு நல்லா கூர்மை பண்ணும். ஏன் அப்படின்னா அந்த மரத்தை நான் சீக்கிரமா வெட்டணும், கை வலிக்காம இருக்கணும், அசதி தெரியாம இருக்கணும், கஷ்டம் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக அந்த மரத்தை வெட்டுவதற்கு முன்பாக அந்த நம்ம கத்தியை நம்ம கூர்மை பண்றோம். அது மாதிரி நாம இந்த உலகத்துல பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ளணும். அதாவது கூர்மைப்படுத்தி வச்சிருக்கணும். சத்துருவை ஜெயிக்கணும் அப்படின்னா நாம ஷார்ப்பா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நாம சரியா இருந்தாதான் நம்ம கடைசி காலங்களிலே ஜெயித்து மேல வர முடியும். சங்கீதம் அந்த கடைசி வார்த்தை சிஸ்டர் அழகா வாசிச்சாங்க. 136வது சங்கீதம். உம்முடைய வேதத்தை மனுஷன் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. இந்த பாரம் நமக்கு வேணும், ஆத்துமா பாரம் நமக்கு வேணும். இது தாவீதுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு நமக்குள்ளேயும் அந்த ஆத்துமா பாரம் இருந்தாதான் நாம அநேக ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். போனா போதும் அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. இதுல நம்ம சுயநலமா இருக்கவே கூடாது. இதுல நம்ம சுயநலமா இருந்துடும். நான் மட்டும் போனா போதும் பாஸ்டர், நான் மட்டும் ஜெபிச்சுக்கிட்டேன், நாம இல்ல. நம்ம ஒவ்வொருவரும் யாரு? ஆசாரியர். ஆசாரிய கூட்டம். நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாங்க? நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாங்க? ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். ஆத்துமா அறுவடை. அறுவடை மிகுதியா இருக்கு, ஆட்களோ நீங்களும் நானும் குறைவா இருப்போம். நீங்களும் நானும் என்ன பாஸ்டர், நீங்க மட்டும் தான் அப்படின்னாதீங்க. நாம எல்லாம் ஊழியக்காரங்க. தயவு செஞ்சு விசுவாசின்ற அந்த கேட்டகரி மறந்துருங்க. விசுவாசி விசுவாசி ஏன் ஒவ்வொரு நாள் ஆவியானவர்கிட்ட நான் கேட்கிறேன், ஆண்டவரே இன்னைக்கு யார் பாடணும், இன்னைக்கு யாரு ஜெபிக்கணும், இன்னைக்கு யார் காணிக்கை பாடல் பாடணும், நீங்க தான் காணிக்கை பாடல் பாட போறீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நியமிச்சதுனால ஒவ்வொருத்தரையும் நான் வந்து தயார்படுத்துறேன். காரணம் என்னன்னா ஒவ்வொருவரும் ஊழியக்காரங்களா நிக்கணும். சொல்ல முடியாது. ஒரு நாள்ல திடீர்னு நீங்க தான் மெசேஜ் கொடுக்கணும், நான் போன் பண்ணி சொல்லிடுவேன். நீங்க தான் மெசேஜ் கொடுக்கணும். அல்லேலூயா. இது உங்களுடைய கடமை. வருகிற நாட்கள் எல்லாமே நீங்க ஆயத்தமா இருக்கணும். நாம இன்னும் பின்னாடியே உட்காந்து பின்னாடியே போயிடவே கூடாது, முன்பாக வரணும். கர்த்தருடைய ராஜ்யத்துல நம்ம எதுக்கோ முன்னாடி போறோம்ல. நான் ஓட்டப்பந்தயத்துல நம்ம ஜெயிக்கணும்னா பின்னாடி போனா ஜெயிப்போமோ முன்னாடி போனா ஜெயிப்போமோ? பரலோக வாழ்க்கையிலும் அதுதான். முன்னாடி யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் பின்னாடியே உட்காந்து விசுவாசியாவே இருந்து நான் விசுவாசியாவே போயிடுறேன், கிடையவே கிடையாது. இனி காலம் செல்லாது. ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல கற்றுக்கணும். பாஸ்டர் மைக் இல்ல, ட்ரம்ஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நமக்கு வாய் இருக்குல்ல, கை இருக்குல்ல, அதுவே சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவரை நாம் மையப்படுத்துவோம். கர்த்தர் ஒரு நாள் எல்லாம் கொடுப்பார். ஜெபிக்கணும். ஜெபிச்சா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமையானவர். சரிங்களா? அதனால சோர்ந்து போகாதீங்க. நாம இந்த வேத வசனத்துல சொன்ன மாதிரி ஆத்தும பாரம் நமக்கு வேணும். தாவீதுக்குள்ள ஆழமா இருந்துச்சு. அவர் சொல்றாரு பாருங்க, உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. அழறாராம், அவ்வளவு கண்ணீர் வடிக்கிறார். எதுக்கு? வசனத்தை கேட்காமல் இருக்கிற ஜனங்களை பார்த்து, யாரோ ஒருவருக்காக. இன்னைக்கு நமக்காகவே நாம அழுறதுக்கு நேரம் இல்லை. என் ஆத்துமா சீரடியுது,
நான் வேதத்தை மறக்கிறேன், ஜெபிக்க மறந்துட்டேன். யாருக்காச்சும் இன்னைக்கு நான் ஜெபிக்கல நான் ஜெபிக்கல அப்படின்ற ஒரு மனக்கவலை யாருக்காச்சும் இருந்திருக்கா? இருக்கா? இன்னைக்கு நான் ஜெபிக்கல, ஒரு வசனம் கூட என்னால வாசிக்கலையே, ஸ்தோத்திரம் சொல்லலையே, திடீர்னு நான் கால் தடிக்க விழுந்தேன், அப்பா இதுல இருந்து என்ன மீட்டு எடுத்தீங்க நன்றிப்பான்னு சொல்லலையே, யாருக்காச்சும் அந்த இருதயத்தில் இருக்குமா? இருக்கணும். இதுதான் ரொம்ப நம்ம இருதயத்துல வேண்டும். புரியுதுங்களா? இந்த பாரம் நமக்குள்ள வேணும். ஆண்டவரை மகிமைப்படுத்துற பாரம். யாரோ ஒருத்தர் பீடி பிடிக்கிறாங்க, அவங்கள பார்த்தோன்னே எப்படி பிடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்றதில்ல. ஆண்டவரே இந்த ஆத்துமா, நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன். நேற்று தினம் வண்டியில வரும்போது நான் 2 வீலர்ல நின்றுட்டு இருக்கிறேன். டக்குனு வண்டி ஆஃப் ஆயிருச்சு. ஒரு டர்னிங்ல கட் பண்ணும்போது வண்டி ஆஃப் ஆயிருச்சு. சரி டர்னிங்ல நின்று என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஓரமா தள்ளிட்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் ஆகல. திடீர்னு எனக்கு பின்னாடி வந்த ஒரு குட்டியான, நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓரம் கட்டிட்டு ஸ்லோவா அந்த பக்கம் வராது. அதுக்கு பின்னாடி வந்த பெரிய கண்டெய்னர் டமான்னு எடுத்துட்டு வந்துட்டோம். ஒரே சவுண்டு. பார்த்தா வெடிச்ச உடனே அந்த டிரைவர் ஸ்டேரிங்ல முட்டி பின்னாடி வந்தேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. உடனே ஒரு ஜாபம், நான் அந்த டிரைவருக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. பின்னாடி வந்த கண்டெய்னர் லாரி பார்த்து வரணும். அவனும் குறுக்கால கிட்ட வந்து திரும்பினதுனால சின்ன குட்டியை நான் அடிச்சோன்னு அந்த டிரைவர் போய் அப்படியே அந்த ஸ்டேரிங்ல முட்டி பின்னாடி வந்தேன். நான் எதுவும் ஆகலை. அப்போ நமக்குள்ள அந்த இருதய பாரம் இருக்கு. ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, எனக்கு எதுவும் ஆகலை ஏசப்பா அப்படின்னு நான் சொல்லலை. ஆண்டவரே அந்த டிரைவரை பாதுகாத்து. ஆத்மா பாரம் நமக்குள்ள வேணும். நம்ம சுயநலமா வாழற வாழ்க்கை எல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்குள்ள இனி ஆத்மா பாரத்தோட நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. புது வருஷத்தை நம்ம பார்க்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. புது வருஷத்தை கண்டுட்டோம். தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம வாசித்த சங்கீத பகுதிக்கும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைக்கும் ரொம்ப லிங்க் இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ஊழியக்காரனா தாவீதுடைய வாழ்க்கையில இதுதான் ஒரு ஆத்மா பாரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னன்னா, ஊழியம் செய்கிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம். ஊழியம் செய்தா என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஊழியம் செய்தா கூட ஆசீர்வாதம் இருக்குதா அப்படின்னு கேட்றாதீங்க. ஊழியம் செய்தாதான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வேலை செய்தா சம்பளம் கிடைக்குது இல்ல, அதே போல இயேசுவுக்காக வேலை செய்தா சம்பளங்கள் நிறைய உண்டு. அது என்னென்ன சம்பளம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவது, பிதாவின் கணம் நமக்கு கிடைக்கும். ஊழியம் செய்தா பிதாவின் கணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? எப்பவுமே ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை பின்பற்றுகிறவரா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பின்பற்றி அவர் என்னென்ன இந்த உலகத்தில் செய்தாரோ அதையெல்லாம் நாமும் செய்ய நம்மை நாம் அர்ப்பணிப்போம் என்றால் அது அந்த கடைசி வார்த்தை சொல்லுகிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் எப்படி கனப்படுத்தப்படுகிறான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும் பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின அவருக்கு அவர் மகிமையுள்ள பரிசுத்த ஆவிக்கேற்ற ஒரு கனத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. மனுஷனாய் இருந்தவர் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவராய் அவர் பரலோகத்திற்கு கடந்து செல்வதற்கான நல்ல ஒரு கிருபையை அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. மனுஷனாய் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு கனம் பெற வேண்டும் என்றால் இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரர்களாய் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. பேசுகிற என் மேல் மாத்திரம் விழுந்த கடமை அல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஊழிய அழைப்ப வச்சிருக்கிறார். ஊழிய அழைப்பு என்றால் என்ன? அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது இங்க வந்து நின்னு வேதத்தை திறந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்றதுதான் ஊழியமா? இல்ல.
அந்த தொடப்பத்தை எடுத்து ஆலயத்தை கூட்டுறது ஒரு ஊழியம். பாய் போடுறது ஒரு ஊழியம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துறது ஒரு ஊழியம். கர்த்தருக்காய் எதையெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் ஊழியத்தின். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானா, நான் மைக்க பிடிச்சு பேசுவேன், அதுதான் என் ஊழியம். கரெக்ட். இன்னைக்கு நான் இங்க நிற்பதுக்கு காரணம் என் முதல் ஊழியமே அந்த தொடப்பம் தான். உண்மைதான் ஐயா. என் முதல் ஊழியம் மனைவிக்கு தெரியும். நான் முதல்ல செய்த ஊழியம் என்னன்னா, தொடப்பத்தை எடுத்து காலையில மீட்டிங்னா 3வது சனிக்கிழமை மீட்டிங் வைப்போம். 3வது சனிக்கிழமைனா மீட்டிங் நடக்கும். மீட்டிங் நடக்குதுன்னா முன்னாடி, அதுவும் நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கிறதுனால, ஸ்கூல் கிரவுண்ட்ல வைக்கிறதுனால காலையில நானும் எங்க அண்ணனும் போயிடுவோம். முதல்ல ஸ்கூல் கேட்டை திறந்துட்டு கடகடகடான்னு எல்லாத்தையும் பெருக்கி குப்பையெல்லாம் மாறி கொட்டிட்டு தண்ணி தொளிச்சா குப்பைன்னு சொல்லிட்டு அது முன்னாடி நாளே சாணியெல்லாம் தொளிச்சு வச்சிடும். தொளிச்சுட்டு பெருக்கிட்டு திருப்பி கொண்டாடு மொத்தம் திருப்பி எல்லாத்தையும் சுத்தமா பெருக்கிட்டு மேட்டை போட்டு பாயை போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி, ஊழியக்காரர் வராருன்னா அவருக்கு தண்ணியெல்லாம் பிடிச்சி ரெடியா வச்சிருப்பேன். எனக்கு ஊழியக்காரங்களுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்குறதுல ரொம்ப பிடிக்கும். போன வாரம் நியூ இயர் அன்னைக்கு எனக்கு சந்தோஷையாக தண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ மன நிறைவா எனக்கு சந்தோஷமா இருந்தது. இந்த நியூ இயர் அன்னைக்கு சந்தோஷையா தண்ணி கேட்டார். எனக்கு அந்த தண்ணியை ஊத்தி கொடுக்கும்போது எனக்கு அவ்வளவு மன நிறைவா இருந்தது. ஊழியக்காரனுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாருன்னா நான் சந்தோஷத்தோட நான் வெட்கப்படல, கூச்சப்படல, சாட்சியா சொல்றேன். ஒரு ஊழியக்காரனுக்கு நான் செய்யும் பொழுது என் மனத்தில் இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவில்லை. மத்தவங்க நினைக்கலாம் சின்ன பிள்ளைதானே, கனம், ஊழியத்தின் கனம், கர்த்தர் அந்த மனுஷனுக்கு கனத்தை கொடுத்து வச்சிருக்காரு. புரியுதா? சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரனை நம்ம கனப்படுத்துறோம் அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். உண்மையா தண்ணி ஊத்தி அவருக்கு நான் வைக்கும் போது என் மனசுல அவ்வளவு சந்தோஷம். ஒரு ஊழியக்காரனுக்கு இல்ல ஊழியத்தை செஞ்சிருக்கிறேன், வேலையை செஞ்சிருக்கிறேன்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருந்தது. அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்ம கனப்படுத்தப்படுகிறோம். உண்மையா நான் இந்த இடத்துல நிற்பதற்கு தகுதியற்றவன், ஆனால் கர்த்தரை தகுதிப்படுத்தினதற்கு காரணம் ஒன்றே ஒன்று என்னவென்றால், அன்றைக்கு நான் செய்த அந்த தர ஊழியம். அதுதான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்றது, வேலை செய்யும் போது மனுஷனுக்காக செய்யாதீங்க. மனுஷனுக்காக, இந்த மனுஷனுக்காக தான் நான் செய்யணுமா, அது கிடையவே கிடையாது. நாம எப்படி செய்யணும், கர்த்தருடைய முகத்துக்காக தான் நம்ம செய்யணும். கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் தான், கர்த்தருக்காக தான் நான் செய்யறேன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரருக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கே அவருக்கு நான் நம்மளுமே கொண்டு விடுமா, அவர் வயசு என்ன என் வயசு என்ன, இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. பணிவிடை ஊழியம் என்றால் என்ன? சர்வன்ட் ஆஃப் காட். ஊழியம் என்றால் என்ன? சர்வன்ட் ஆஃப் காட். கர்த்தருக்காக வேலை செய்கிறவன், கர்த்தருடைய வேலைக்காரன். அப்ப என்னுடைய பணி எதுல இருக்கு, நான் எதுல கனப்படுத்தப்படணும், எனக்கு என்ன கர்த்தர் நியமிக்கிறாரோ அதுல நான் உண்மையுள்ளவனா இருக்கணும். இந்த வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில வரும்பொழுது அவருடைய முதல் துவக்க வாழ்க்கை அப்படின்னா தச்சனுடைய பிள்ளையா தான் இருந்தார். அப்ப தச்சனுடைய பிள்ளை கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருப்பாரா? அந்த வேலை அவரும் செய்தார். அல்லேலூயா. அவரும் செய்தார், பணிவிடைக்காரனாவும் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எதையெல்லாம் செய்தாரோ அவையெல்லாம் நாம செய்ய நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். மேட்டுமையான குணம் யாருக்கும், உண்மையா சொல்றேன், இன்னைய வரைக்கும் எனக்கு ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் போது, ஆண்டவர் இந்த குணத்தை நீங்க எப்படி கொடுத்தீங்க? உண்மையா இன்னைய வரைக்கும் எதை செய்ய சொன்னாலும் மனம் உகந்து எனக்கு செய்யக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. நிறைய துடைக்கணும்னாலும் இன்னைக்கு என்னால முடியும். ஏன்னா அந்த கூச்ச சுபாவம் எனக்கு இல்லை. நான் அதை ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் கர்த்தருக்காக செய்யணும் அப்படின்னாவே ரொம்ப வைராக்கியமா செய்வேன். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள கர்த்தருடைய அடையாளம் இருக்குன்னா நாம அதை வெளிப்படுத்தணும். வேதம் அதுதான் சொல்றது, ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பார். கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா அவர் எங்க இருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்துல. அப்ப அவருடைய ஊழியத்தை செய்தா நாம இருப்போம். நிச்சயம். இது உண்மை. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள். ஆமென். பாடல் பாடுகிறது ஊழியம், வார்த்தையை சொல்லுகிறது ஊழியம், ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு கர்த்தர் நல்லவர் சொல்றது ஊழியம். இந்த ஊழியத்துல நம்ம செய்ய கற்றுக்கொள்ளணும். நாம முதல்ல துவக்கத்துல எப்படி ஆண்டவருக்காக மன உகந்து செய்யறோமோ அந்த ஊழியம் நம்ம பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். இந்த இடமெல்லாம், இந்த கட்டிடம் எல்லாம்
என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு கொடுப்பாரா அப்படின்னு நான் ஒரு நாள் கனவுல கூட பார்த்தது கிடையாது. எனக்கு முன்னால இத்தனை ஆத்துமாக்களை கர்த்தர் சேகரிப்பான்னு கனவுல கூட நான் நினைச்சது கிடையாது. நான் எங்க இருப்பேன் அப்படின்னு எனக்கு தீர்மானம் இருந்துச்சுன்னா யாச்சும் ஒரு குப்பமேடு இப்படித்தான் நான் நினைச்சேன். ஏன்னா நான் வந்து எனக்கு அவ்வளோ படிப்பு கிடையாது. நான் 10th ஃபெயில் தான், படிப்பு அவ்வளோ கிடையாது. அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி தான் வந்து டிப்ளமோ படித்தேன். டிப்ளமோ படிச்சுதான் அதுக்கப்புறம் தான் பைபிள் காலேஜில் சேர்ந்தேன் நம்ம சபையில். பாருங்க, ஒன்றுமே தெரியாத எனக்கு இன்னைக்கு பிடிஎச் என்ற பட்டத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுக்க கிருபை செய்தார். ரெவரண்ட் என்ற பட்டத்தையும் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். காரணம் என்ன? அன்னைக்கு நான் செய்த அந்த ஊழியம் தான் இன்னைக்கு என்ன கனப்படுத்தி வச்சிருக்கேன். அன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த அங்கி போடும்போது ஐயாவை பார்த்தா மாதிரி அதுக்கான தகுதி உள்ளவனே கிடையாது. ஆனால் என்னை தகுதிப்படுத்தினவரை நான். கர்த்தர் இன்றைக்கு நம்மை தகுதிப்படுத்தணும்னா நாம அவரை பின்பற்றணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும். உலக வேலை நிறைய இருக்குங்க. உலக வேலை எவ்வளோ சாகர வரைக்கும் உலக வேலை அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. நினைச்சு பாருங்க, என் பிள்ளைக்காகவே, என் குடும்பத்துக்காக, என் மனைவிக்காக ஓடனே எதையாவது நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமா? கர்த்தருக்காக ஓடி பாருங்க. பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கப்படும், ரத்தின கல்கள் பதிக்கப்படும். கர்த்தர் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதி வைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவருடைய வாஞ்ச ஒரு நாளும் வீணாய் போகாது. நீ ஆண்டவருக்காக செய்யற ஊழியம் மகத்துவங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக நான் எதையாவது செய்யணும்ன்ற பிரயாசப்படுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். ஆண்டவர் எப்படி பிதா கனப்படுத்தணும் அதே மாதிரி பிதாவானவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் கனப்படுத்துவதற்கு நாம் ஏமாத்துறோம், ஆனாலும் நம்மை கனப்படுத்த அவர் வல்லமையானவர். காரணம், அவருக்காக செய்கிற வேலை வீணாய் போகாது. ஆமென். ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஆண்டவருக்காக எதையாவது இந்த மாசத்துல செய்யணும். ஒரு ஆத்துமாவாச்சும் நான் சபைக்கு கொண்டு வரணும். ஒரு அம்மா கேட்டாங்க, பாஸ்டர் சொன்னாராம், அம்மா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தீர்மானம் இது பொறுப்பை கொடுக்க போறேன், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆத்துமாவை நீ சபைக்கு கொண்டு வரணும். அந்த அம்மா வெளியே போய் ஒரு அம்மா கிட்ட சொன்னாங்க, ஆமா நான் சபைக்கு கொண்டு வந்துடுவேன், பாஸ்டர் ஆத்துமாக்களை சேர்த்துட்டு காணிக்க வாங்கிட்டு அவர் ஜாலியா இருப்பேன். பாஸ்டருக்காக ஒரு நாள் ஆத்துமாவை சேர்க்காதீங்க, பாஸ்டருக்காக நீங்க சேர்க்கல, பரலோகத்துக்கு சேர்க்கணும். அல்லேலூயா. அதே போல ஒண்ணே ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், எந்த ஊழியக்காரர்களையும் தயவு செய்து பகைச்சிடாதீங்க. காரணம் இல்லாம வார்த்தையினாலையும் யாரையும் ஊழியக்காரர்களை காயப்படும். ஏன்னா கர்த்தர் ஊழியக்காரங்களுக்கு பரிந்து பேசுகிறது. அவன் மேல கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், அவர்கள் மேல கிருபையை வச்சிருக்கிறார். சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு 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 நெருக்கத்தையும் ஒரு 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 சமாதானத்தை உண்டாக்கின ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை தான். தாவீது ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, நான் ஊழியக்காரன் சொல்லுவான், உனக்கு இப்ப சத்துருவும் கையில கடவுள் ஒப்பு கொடுத்திருக்கிறார், இப்ப நினைச்சவன இன்னைக்கு சங்காரம் பண்ணுங்க, இன்னைக்கு கொலை செய்யுங்க, உங்களை துரத்துனவன். தாவீது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரால் அபிஷேகம் பட்டவன் மேல என் கைப்படலாக. ஆண்ட கொலை பண்ண சுத்தனவன் தான், காரணம் இல்லாம பகைச்சவன் தான் சவுல். ஆனால தாவீது நினைச்சிருந்தா நொடி பொழுது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையும் அவருடைய பாத்திரத்தின் சொம்பையும் தூக்கிட்டு வந்து நிக்கிறான். உன் பக்கம் திரும்பி பாரு, உன் ராஜாவுடைய பக்கத்துல அதெல்லாம் இருக்கான்னு பாரியா? சவுலுக்கு இது தாவீது கேட்கிறான், நினைச்சிருந்தா என்னால கொண்டிருக்க முடியும். ஏன்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ண. ஊழியக்காரர்கள் யாரையும் நம்ம குறை சொல்வதற்கு நமக்கு நீதி உள்ளவர்கள் நாம் அல்ல. நாம எதுலயும் நாமும் குறைஞ்சிருக்கிறோம், தவறி இருக்கிறோம், அதை தயவா நினைச்சு பார்க்கணும். அப்ப கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களா இருந்தாலும் விசுவாசிகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய பணியை மன உகர்ந்து செய்யணும். அல்லேலூயா. நீங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் மடிச்சு போடுறீங்கல்ல, எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? உங்க சந்ததி வாழும். உங்க சந்ததி வாழும். உங்க சந்ததியுடைய வளர்ச்சி மிக பெருசா இருக்கும். காரணம் என்ன? இங்க செய்கிற ஒவ்வொரு ஊழியம். உண்மையை சொல்ல, நாங்க அந்த ஊழியத்துல இருந்தோம், இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யறங்க. துடைக்கிற வேலை, பெருக்கிற வேலை ஊழியத்துல இருந்தோம். இன்னைக்கு தொடச்சவங்க பெருக்கணவங்க எல்லாம் ஒவ்வொரு சபையை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சபையை வச்சிருக்கிறாங்க. நம்புவீங்களா? சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க,
சில பேர் இங்க சபை வச்சு நடத்துறாங்க. காரணம் என்ன? ஊழியம் ஊழியத்தில் செய்கிற பலம் எங்கேயுமே கிடையாது. ஊழியத்துல நம்ம இறங்கி செய்யறோம் அப்படின்னா அதுல இருக்கிற மகத்துவம், ஆசீர்வாதம் எதுலமே கிடையாது. பணம் பொருள் கொடுத்தாலும் வாங்க முடியாது. நம்ம எதை வேண்டுமானாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம், ஊழியத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. கர்த்தரே நியமிச்சாதான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டது ஒரு சிலர். அந்த ஒரு சிலர்ல நீங்களும் நானும் இருக்கணும்னா ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் ஆண்டவர் மக்களுக்கு விசேஷித்து சொன்ன ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க மகத்துவமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் வரும் பொழுது எருசலேமுக்கு, பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு புறப்பட்டு போகிற வழியில தான் அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்றார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய், அப்பதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாளைக்கு வருகையின் காலத்துல நமக்கு வந்து ஆண்டவர் கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்றவங்களா இருக்கும். ஆண்டவர் கேட்கிற, எனக்காக நீ என்னப்பா செய்த, எனக்காக என்ன செய்த? அப்ப நம்ம சொல்லுகிற தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். ஓடி போய் நம்ம ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம எங்கேயோ மிஸ் ஆயிட்டோம். ஆண்டவர் மாலை நேரத்துல ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு ஒவ்வொரு மாலை நேரத்திலையும் வருவார். ஒவ்வொரு மாலை நேரத்திலையும் அதே குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வரும்போதே கூப்பிடுவாராம், ஆதாமே ஏவாளே எங்கு? பாவத்தை தொடுவதற்கு முன்னால ஆதாம் ஏவாள் சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவருக்கு முன்னால ஓடி வந்து நின்னாங்க. என்னைக்கு அவர்கள் பாவத்தை தொட்டார்களோ ஆண்டவரை கூப்பிடும் போது சத்தமும் வரல, முன்னாலேயும் வரல, ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். அப்பவே ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன். சடன்லி காரணம் என்ன? நாம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில இருந்தா முன்னால வரவே முடியாது. அப்ப ஆண்டவருக்கு முன்னால நம்ம வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துல மகிமையா இருக்கணும்னா நாம அதற்குரிய பாத்திரவான்களா இருக்கணும். ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கிட்டாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? பதில் சொல்ல முடியல. பழி அங்க தொடங்குச்சியா, பழியும் புரட்டும் எல்லாமே. நீ உண்டாக்கின ஏவாள் தான், அவதான் எனக்கு கொடுத்தா. முதல்ல யார சொல்ற? கேட்டாங்கல்ல, கவனிக்கலையா? ஆண்டவர் வந்து கேட்கிற, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யாருன்னு கேட்ட உடனே ஆதாம் சொன்ன ஒரு வார்த்தை, நீ உண்டாக்கின ஏவாள் தான் அப்படின்னா. யார முதல்ல குற்றப்படுத்தினா? இல்ல, ஆண்டவர், நீர் உண்டாக்கின ஏவாள். முதல்ல யார குற்றப்படுத்தினா? ஆண்டவரே குற்றப்படுத்தினா. இன்னைக்கு நாம அநேகர் ஆண்டவர் தான் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா, நீர் தான் ஆண்டவரே இந்த நிலைமைக்கு விட்டீர், நீங்க தான்ப்பா இந்த நிலைமைக்கு காரணம். ஆண்டவர் ஒரு நாள் நம்ம தீங்குக்கு காரணமானவரா இருக்கவே மாட்டாரு. நம்ம வளர்ச்சிக்கு அவர் காரணமா இருப்பாரே தவிர நம்ம விழுவதற்காகவா நம்மள ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு படைச்சார்? நம்ம வளரன்றதுக்காக தான் அவருடைய தீர்மானம். நம்ம வந்து ஒரு நாள் விழுவதற்காக இல்லை. ஆனா இவன் என்ன சொல்றான்? நீர் உண்டாக்கின ஏவாள். பழியத்துக்கு யார் மேல போட்டா? ஆண்டவர் மேல போட்டான். ஈஸியா தப்பிச்சுட்டேன்னு நினைச்சான், கிட்டவே சேர்க்கல. ஒரு நாள் ஆண்டவர் மேல பழி போடு. அவர் நீதி சரியானவர். அவரை போல சரியா நடக்கிறவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நீதி உள்ளவர், நேர்த்தியானவர், பொறுமையானவர், பல பேர் சொல்லலாம். அவர் தான் இந்த உலகத்துல சரியான ஒரு. அல்லேலூயா. அதற்காகவே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, ஊழியம் செய்தால் தேவ கரம் வெளிப்படும். ஊழியம் செய்தால் நமக்கு என்ன வெளிப்படுமா? தேவ கரம் வெளிப்படும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். 66 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல், நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். 14. நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில்
அவருடைய சினமும் அறியப்படும். ஆமா, ஊழியம் செய்கிறவர்களா இருப்பனா அநேக ஆபத்திலும் அநேக போராட்டத்திலும் அநேக நிந்தையிலும் கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்கும். அல்லேலூயா. ஊழியம் செய்யாதவங்க, இப்ப நான் ஊழியம் செய்யறேன், நீங்க ஊழியம் செய்றீங்க அப்படின்னா இந்த வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்தில் அவருடைய கரம் எப்படியா அநேக போராட்டத்திலும் ஆபத்திலும் பிரச்சனையிலும் கடன் பிரச்சனையிலும் கர்த்தரை நம்பி அவருக்காக ஊழியம் செய்வோம் அப்படின்னா அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கும். ஒரு வேலை ஆண்டவருக்காக எதையுமே நான் செய்யல, இந்த உலகத்துல வந்தேன், எதுக்காகவோ வந்தேன், எதற்காகவோ வாழ்ந்தேன், எதற்காகவோ உலகத்தை விட்டு நான் கடந்து போறேன் அப்படின்னு நாம இருப்போம்னா இந்த கடைசி வார்த்தையில அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். சத்துருக்களிடத்தில் அவர் சினம் என்ன, நாம அவருடைய கோபத்துக்கு ஆளாவாம இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையில இருக்கிற நமக்கு அவருடைய வேலையும் அவருக்காக அவருக்குரியதை செய்கிறவர்களாகவே நம்ம வாழணும். கடைசி வரைக்கும் நம்ம உலகத்திற்காகவே நம்ம வாழ்ந்துட்டு போயிடவே கூடாது. கிடைக்கிற கொஞ்ச நேரத்திலேயாவதும் கர்த்தருக்காக நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்ம தொடரணும். அநேகர் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்க. வேலை செஞ்சுட்டே காலையில வேலைக்கு போறாங்க, மாலையில என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு நேரா சாயந்தரம் எங்க கூட்டம் இருக்கும் இல்ல எந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கோ எங்க சபை இருக்கோ அங்க போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்றாங்க, ட்ரக்ஸ் ஊழியத்தை செய்யறாங்க. அல்லேலூயா. நான் சொன்னல ஒரு பாட்டி, வயதான ஒரு பாட்டி, அந்த நாள்ல நின்னுன்னு எல்லாருக்கும் ரோட்ல நின்னு சொல்றாங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். காரணம் என்ன? இன்னைக்கு இயேசு பிறந்திருக்கிறாரு, அந்த பிறந்த நாள் இன்னைக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்ச ஊழியத்தை எப்படியாவது ஆண்டவருக்காக செய்யணும். அல்லேலூயா. நமக்கு நம்ம பிரயாசப்படுறல, எனக்கு ஒரு வேலை தெரியாது, எப்படியாவது நான் வந்து ஓனருக்கு முன்னால நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றேன்ல. ஆனா ஒரு நாள் நம்மள உலகத்துல மேன்மைப்படுத்துமோ படுத்தாதோ தெரியாது, ஆனா கர்த்தருக்காக நம்ம செய்கிற ஊழியம் ஒரு நாள் நம்ம மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த வேதம் அழகா சொல்லுது பாருங்க, நீங்கள் அதாவது ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறதை போல நான் உங்களை தேற்றுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நாம தேற்றப்படணும்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் நம்ம சமாதானத்துக்குள்ளாக வாழணும்னா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தே ஒவ்வொரு மேல விழுந்த கடமை. நான் வந்தேன், நான் இருக்கிறேன், எப்படி வேணாலும் இல்லங்க. இந்த ஊழியம் வந்து பகுதியா வச்சுக்காதீங்க. ஊழியம் தான் வாழ்க்கை, இயேசுதான் வாழ்க்கை, வேலை தான், குடும்பம் தான் பகுதி, குடும்பம் வேலை தான் பகுதி. புரியுதுங்களா? ஊழியம் தான் வாழ்க்கை, நம்ம அதற்காக தான் அழைக்கப்பட்டோம். அவருடைய ரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படுவதற்கு காரணம் என்ன? அவருக்காக எதையாவது செஞ்சுட்டே இருக்கோம். அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு மனிதன், தேவ மனிதன். தன் வாழ்க்கையில சவுலா இருக்கிற வரைக்கும் கஷ்டமே தெரியல. ஆனா என்னைக்கு பவுலாய் ஆண்டவர் அங்கீகரித்தாரோ போற இடமெல்லாம் பிரச்சனை, நிந்த, போராட்டம், கண்ணீர். அவருடைய வாழ்க்கையில அவர் சரீரத்துல இருந்த பலவீனம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இன்னைக்கு நாம தலைவலி வந்தாவே பாஸ்டர் இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு வரல, தலைவலி. என்ன நடந்தாலும் ஊழியத்துல நம்ம பங்காளனா இருக்கணும். வேலைக்கு ஜுரமே அடிச்சாலும் மூக்கு சொட்டர் போட்டுனாச்சு நம்ம வேலைக்கு போறோமா இல்லையா? ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க, 2 நாள் லீவ் கொடுப்பாங்க. அந்த 2 நாள் லீவ் கொடுக்குறாங்களே, சேலரி கொடுக்குறாங்களா? கட் பண்றோம். கேட்டா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ வீட்டுல லீவ் போட்டு நீ இருந்ததுக்கு நான் ஏன் சேலரி கொடுக்கணும்? அவ்வளோ பிரயாசத்திலும் நமக்கு உதவி செய்யாத இடத்துக்கே அவ்வளோ வைராக்கியமா இருக்கிறோம்னா கர்த்தருக்காக அதை காற்றிலும் வைராக்கியம் உள்ளவனா நம்ம இருப்பனா நான் நிச்சயமா இந்த சொல்ற வார்த்தை தாய் தேற்றுகிறதை போல அவர் நம்மை தேற்ற வல்லமையானவர். அல்லேலூயா. எந்த நேரத்துல ஊழியத்தை மாத்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஊழியத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, ஆண்டவருக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. இந்த நேரத்துல நான் ஜெபிப்பேன், இந்த நேரத்துல பைபிள் வாசிப்பேன், இந்த நேரத்துல நான் தூங்குவேன், இந்த நேரத்துல சாப்பிடுவேன்.
ஜபத்துக்குன்னு கட்டாயமா ஒரு நேரம். ஹalleluya. எனக்கு இவங்க சொல்றாங்க பாஸ்டர், இவங்க கூப்பிடுறாங்க, கரெக்ட். எல்லாம் ஏன் ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமா, இந்த ஜபத்தை கொடுக்காத அளவுக்கு வேலையை நிறைய நம்ம வாழ்க்கையில் இருக்கு. வேலைக்கு நிறைய ஓடிட்டே இருக்கிறோமே, ஜப வாழ்க்கை குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, அவன் ஆசை என்னன்னா, நான் இதெல்லாம் கொடுத்தா நீ ஜபத்தை குறைச்சிருவேன், வேத வாசிக்க குறைச்சிருவேன், அநேக ஆண்டவரிடத்துல பேசுவதை குறைச்சிருவேன். அதனால தான் நமக்கு வேலையை அதிகம் கொடுத்துட்டே இருக்கோம். ஒரு நாளும் நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம தேற்றப்பட வேண்டும் என்றால், அவருடைய கரம் நம்மை தாங்க வேண்டும் என்றால், நாம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். தவறிட்டோம் அப்படின்னா, இந்த கடைசி வார்த்தை நான் சொல்லல, கடைசி வார்த்தை நம்ம என்ன சொல்லுதுன்னா, அவரிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக கூடாதுன்னா, தயவு செய்து ஆண்டவருக்காக எதையாவது செய்யுங்க. எதையாவது செய்யுங்க, ஆண்டவருக்காக எதையாவது செய்யுங்க. வாழ்க்கை ஆசீர்வாதமாய். மூன்றாவதாக, ஊழியம் செய்தால் ஆத்துமாவை மீட்டு கொள்ளப்படும். ஊழியம் செய்தால் ஆத்துமா மீட்டு கொள்ளப்படும். சங்கீதம் 34:22 வாசிங்க. சங்கீதம் 34:22. 34:22 வாசிங்க. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதே. அவருடைய ஊழியக்காரரின் ஆத்துமாவை கர்த்தர் பாதுகாக்கிறாரா. அடுத்தது வார்த்தை அவரை நம்புகிற, அவருக்காக ஊழியம் செய்கிற, அவருக்காகவே வாழ்கிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராதே. குற்றம் சுமரார். யார் உங்களை குற்றப்படுத்தினாலும், பழி சொன்னாலும், காரணம் இல்லாம பகைச்சாலும், காரணம் இல்லாம காயப்படுத்தினாலும், ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னா ஒரு நாளும் அது உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா சொல்றீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியம் செய்வோம் அப்படின்னா தடைகளை கர்த்தர் விலக்கி போடுவார். அல்லேலூயா. தடைகள் இருக்காது நான் சொல்ல மாட்டேன், இருக்கும். ஆனாலும் அந்த தடை உன்னை மேற்கொள்ளாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மகத்துவமானவர். நான் இந்த சாட்சியை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா சொல்லணும் ஆண்டவர் என் இருதயத்துல சொல்லிட்டே இருந்தாலும் சொல்றேன். இன்னைக்கு ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலையை பிசாசு என்ன கொண்டு வந்தான். என் வீடு எரிஞ்சு போச்சு. வீடு பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல ஃபுல்லா ஹீட்டர் வெடிச்சு மொத்தம் உருகி வீடு ஃபுல்லா புகை. நான் வேற ஜிப்பா, இது புது ஜிப்பா, நான் துவைச்சி அயன் பண்ணி வச்சிருந்தேன். என்னுடைய வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை எல்லாமே வீடு ஃபுல்லா கறி. வீடு ஃபுல்லா கறி, எல்லா இடமும் புகை, ஃபுல்லா செவுரு அப்படி தேய்ச்சா ஃபுல்லா கறி விட்டோம். என்ன நடந்ததுன்னு தெரியல. நைட்டு அந்த ஹீட்டரை நாங்கள் ஆஃப் பண்ணி தான் வச்சேன். திடீர்னு அது எப்படி யாரு தெரியல, மகனா இல்லை யாருன்னு தெரியல, தெரியாம ஆன் பண்ண நைட்டெல்லாம் தண்ணி இல்லாம ஓடி வெடிச்சு உருகி ஊத்தி வீடு ஃபுல்லா புகை. எல்லா ட்ரெஸ்ஸுமே கருப்பாகி போச்சு. வெள்ளை கலர் இருக்கு, அது பேண்ட் ஷர்ட்டு கருப்பா இருக்கு. வீடு ஃபுல்லா புகை. வீட்டுக்குள்ள நுழைய முடியல. எத்தனை மணிக்கு? கரெக்டா 3:30 மணிக்கு நான் எழுந்துக்கிறேன். வரவே கூடாதுன்ற சூழ்நிலை சத்துரு உருவாக்கணும். கரெக்டா 3 மணிக்கு எனக்கு விழிப்பு வந்துருச்சு. அதுல இருந்து நான் தூங்கல. அதுக்கப்புறம் எழுந்து வெளியே வந்து பாக்குறேன், ரெஸ்ட் ரூம் போலான்னு வெளியே வந்தாங்க, வீடு ஃபுல்லா புகை. அது நல்ல வேலை, வெடிச்சு போக கிளம்பினோடனே ட்ரிப்பர் வச்சிருந்தேன், ட்ரிப்பர் ஆஃப் ஆயிடுச்சு. மொத்தம் வீடு ஃபுல்லா எரிஞ்சு இன்னைக்கு வந்து நான் ரொம்ப வேதனையோட. ஆனா கர்த்தர் நல்லவர். உயிர் சேத எதுவும் அணுகாம கர்த்தர் கொண்டு மத்த தெரிந்தா 3:30 மணிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். துடைக்கிறது, பேருக்கு கழுவுறது, மாப்படிக்கிறது. 3:30 மணிலேருந்து 3 மணிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்து இன்னைக்கு வேதனையா இருக்கு. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு சேதங்கள் இல்லாம ஒரே ரூமோட முடிஞ்சு போச்சு. ஒரே ரூமோட முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பாரங்களை அவன் கொடுத்தாலும் அவன் நினைக்கிறது ஒண்ணே ஒண்ணு, நீ இன்னைக்கு ஆலயத்துக்கு போக கூடாது. முதல் வாரம் நைட் நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நாளைக்கு முதல் வாரம்ப்பா, பரிசுத்தத்தோடு போகணும். அப்பவே அவனுக்கு தெரியும் ஏதோ ஒரு சத்துரு பிரச்சனை பண்ணுவான். ஆனாலும் அவன் பண்றது அவன் பண்ணட்டும், அவன் வேலை அவன் செய்யறான். ஏன் வேலை? ஊழியம் செய்யணும். நீங்க ரொம்ப வேதனையா, ஆனா இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கும் எந்த ஒரு சேதங்கள் இல்லை. அப்படியே மனசு ரொம்ப பார்க்கும்போது வீடு ஃபுல்லா கறிங்க. எல்லா செவரு ஃபுல்லா கறி, பெட்டு ஃபுல்லா கறி, ட்ரெஸ் எல்லாம் கருப்பாகி போச்சு. அந்த புகை அடிச்சு
மொத்தமே எங்களுக்கு அது வரைக்கும் அங்க ரூம்ல பெட்ரூம்ல தெரியல பாருங்க. பெட்ரூம்ல அது வரைக்கும் தெரியல பாருங்க. பிறந்த உடனே தான் எதுவுமே தெரியலையா, எதுவுமே தெரியல. தெரிஞ்சா கூட நாங்க போயிருப்போமே, தெரிஞ்சா கூட போயிருப்போமே, எதுவுமே தெரியல. சரி ரெஸ்ட் ரூம் போலான்னு டோர் பெட்ரூம் டோர் திறக்கிறேன், பார்த்தா வீடு ஃபுல்லா கருப்பா இருக்குது, இருளோனுக்குது. லைட் போட்டாலும் பார்த்தா உள்ள மொத்தம் உருகி வெடிச்சு உருகி ஊத்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் தேற்றப்படுவதற்கு காரணம் என்ன? அவருடைய ஊழியம். பிரச்சனை வராத நான் சொல்ல மாட்டேன், வரும். ஆனால் அது நம்ம மேற்கொள்ள வந்துச்சு. அது வந்திருந்தா நான் கர்த்தரோடு இல்ல, கர்த்தருக்காக எதையும் செய்யல அப்படின்னா என்னைக்கு வீடு பெட்ரூம் எல்லாமே தீ பிடிச்சு நீங்க கருகி செத்து போயிருப்போம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அந்த நிலைமையில எங்களை கொண்டு போல. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க குடும்பத்தை நீங்க பாதுகாக்கிறேன்னா காரணம் முதல் வாரம் வாரத்து வருஷத்தின் முதல் வாரம் திருவிருந்து ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜீவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்ம ஒரு நாளும் சேதப்படுத்த விடவே மாட்டார். அவர் நம்ம சேதப்பட்டுட்டோம் அப்படின்னா அவருக்கு தான். அவர் நம்ம சேதப்படுத்த விட மாட்டார். ஏன்னா அவருடைய வேலை இன்னும் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க பயப்படாதீங்க, ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் சுகமா வச்சிருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் தான் இன்னி வரைக்கும் நாங்க ஜீவனோட இருப்பதற்கு காரணம். உங்க ஜெபம் தான் இன்னி வரைக்கும் ஊழியம் செய்வதற்கு காரணம். ஊழியக்காரர்களுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. நான் இந்த Dress வந்து ஈஸ்டருக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சேன். பார்த்தா மொத்தமே கருப்பா கிடக்கு. அப்படியே தூக்கி சுத்தி குப்பையில போட்டுட்டு இதை வந்து போட்டு உடனே கிளம்பி. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால் 15வது வசனம் வாசிங்க. 34:15 வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுவதற்கு. கர்த்தருடைய கண்கள் நீதி செய்கிறவர்கள் மேல எப்பவுமே நோக்கமா இருந்துட்டே இருக்கும். யாரெல்லாம் கர்த்தருக்காக நீதியா இருக்கிறோமோ, நீதியை செய்யறோமோ, நீதியை பேசுறோமோ, நீதியை நடப்பிக்கிறோமோ அவர்கள் மேல கர்த்தருடைய கரம் கண்கள் எப்பவுமே நோக்கமா இருக்கும். பார்த்துட்டே இருப்பாரு. என் பிள்ளை நீதி செய்யறான். ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? நீதி செய்துட்டா சத்துருக்கு பிடிக்காது. அவன் எனக்காக எதையோ நீதி செய்ய விரும்புறான், சத்துரு போராட்டத்தை கொண்டு வருவான்னு சொல்லிதான் ஆண்டவர் அவன் மேல எப்பயும் கண்ணோக்கமாவே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க அநீதி செஞ்சு பாருங்க, பிரச்சனையே வர சுமூகமா போலாம். இன்னைக்கு நிறைய பேரு நீதியை கடைபிடிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமா, நல்லது செஞ்சு நாய கிடைச்சது சொல்றாங்களா இல்லையா? நன்மைகளை நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா சத்துரு அதுக்கேற்ற தீமைகளை கொண்டு வருவான். அதை நம்மளால சகிக்க முடியாம தான். இதை சகிக்க முடியாதவங்க யாருன்னா கர்த்தரோடு இருக்காதவங்க தான் சகிக்க முடியாது. கர்த்தருக்குள்ள இல்லாதவங்க அந்த போராட்டத்தை சகிக்க முடியாது. ஆனா கர்த்தரோடு இருந்து நீதியை செய்கிறவங்க எவ்வளவு போராட்டம் வந்தாலும் இந்த வேதம் சொல்லுகிறது போல அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அடுத்து சொல்றாரு பாருங்க, அதுலயே அவருடைய செவிகள் அவர்களுக்கு கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமா, செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு. யார் ஆண்டவரோடு நோக்கி கூப்பிடுறாங்களோ, அனுதினம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறாங்களோ, அனுதினம் ஆண்டவருடைய சமூகத்துக்காக காத்திருக்கிறாங்களோ அவர்கள் மேல எப்பவுமே அவர் செவி நோக்கமா இருந்துட்டே இருக்கும். என் பிள்ளை கூப்பிடுறான், என் பிள்ளை கூப்பிடுறான், என் பிள்ளையோட வார்த்தை ஆண்டவர் எப்பவுமே நம்ம மேல நோக்கமா இருந்துட்டே இருப்பார். 10வது வசனத்தை வாசிங்க. அதுல சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காகவே ஊழியம் செய்து கர்த்தருக்காகவே இருப்பீங்கன்னா ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில குறைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வாழ்கிற யாரா இருந்தாலும், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற யாரா இருந்தாலும், கர்த்தருடைய பணிவிடைக்காரனா இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைக்கப்படாது. ஹல்லேலூயா. இந்த தீர்மானத்தோட தான் நம்ம போகணும். ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்வேன். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்த அத்தனை பெரிய கொரோனாலையும் அநேகர் பாதிக்கப்பட்டாலும் நாம பாதிக்கப்படாமல் இருக்காங்க. கர்த்தருடைய கரம் இருந்ததுனாலதான் சேதங்கள் ஏற்படல. ஹல்லேலூயா. பிரச்சனை வந்துச்சுதான், ஆனா நம்மளை மேற்கொண்டுச்சா? அவன் நினைச்சான் எப்படியாவது முடைக்கிடுவேன். அவன் முடைக்கியே போட்டதாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மை ஒரு நாள் கைவிடாமல் இருக்கிற தேவன். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் போனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ
நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் அதிகமா நம்ம தேடணும், ஆண்டவர் அதிகமா பின்பற்றணும். என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லுவார். என் ஊழியக்காரனா இருந்தா என்னை பின்பற்ற, என்ன நம்புறவனா இருந்தா என்னை பின்பற்ற. இன்னைக்கு நம்ம யாரையோ பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இயேசு ஒருவரை தவிர மகான் இந்த உலகத்தில் யாருமே. உண்மையுள்ள ஒரு வார்த்தையா, இயேசுவை தவிர சட்ட மேத இந்த உலகத்துல யாருமே. அவர்தான் நீதியானவர், நீதியானவர், சரியா பேசக்கூடியவர். யாருக்கு எதை பேசினா அவன் இருதயம் கரையும் மாறுன்றது அவருக்கு சரியா தெரியும். நாம முகத்தை பார்த்து பேசிட்டு போயிடும். அவரு எப்படின்னா இருதயத்தை பார்க்கிறவர். அவர்தான் உண்மையுள்ள பரிசுத்தமானவர். அல்லேலூயா. அது 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னி வருகிற காலங்களில கர்த்தர் மேல மாத்திரம் தான் நம்ம நம்பிக்கை. நான் அந்த சூழ்நிலையில கூட ஆண்டவர் ஒருவர் தான் நம்பினேன். ஆண்டவரே, இது ஃபயர் ஆயிருந்தா, இன்னைக்கு எல்லா இடமும் ஃபயர் பிடிச்சிருந்தா இன்னைக்கு நாங்க ஜீவனோடு இருந்திருப்போமா தெரியாது. ஆனாலும் ஊழியர் செய்கிறதுனால நிச்சயமா நீங்க எங்களை காப்பாற்றுவீங்க, வாழ்க்கை நீங்க பாதுகாப்பீங்க. இந்த ஜனவரி முதல் வாரம் இன்னைக்கு ஆராதனை நடத்தணும்னு உடைய சித்தம் இருந்ததுனால, நாங்க அந்த ஆராதனையில போகணுன்றதுனால, நாமத்தை மகிமைப்படுத்தணுன்றதுனால இன்னைய வரைக்கும் எங்களை ஜீவனோடு வச்சிருக்கீங்க. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் எங்களை குறித்து ஏதோ ஒரு தீர்மானத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். திட்டத்துல நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. 4ஆவதாக ஊழியம் செய்கிறதுனால் மகிமையின் கிரீடம் கிடைக்கும். ஊழியம் செய்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குமா? மகிமையின் கிரீடம் நமக்கு கிடைக்கும். 1 பேதுரு 5:2 வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அல்லேலூயா. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவோம். கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யணும்னா வாடாத கிரீடம், மகிமையுள்ள மகிமையின் கிரீடம். அல்லேலூயா. இந்த மகிமையின் கிரீடம் ஒவ்வொருவருக்கும் வேணும் அப்படின்னா நாம ஆண்டவருக்காக எடுத்ததை செய்து முடிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. எடுத்ததை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்கணும். துவங்கிட்டோம், ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஏதோ ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு நாளும் அதை விட்டுட்டு நம்ம போயிடவே கூடாது. நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, பின்வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எங்கேயோ சறுக்க போறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம எங்கேயோ சறுக்க போறோம். அதுல 3வது வசனத்தை சொல்லுங்க, படிங்க. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மண்டைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஆமா, நாம இன்னொருத்தருக்கு ரோல் மாடலா இருக்கணும். நாம இன்னொருத்தருக்கு சத்தியத்தை சொல்றோம் அப்படின்னா நாம அந்த சத்தியத்திற்கு ஏற்றார் போல நீதி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. மாதிரியை காண்பிப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தார். 30 வயசுல ஊழியத்தை தொடங்கினார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படியாய் இந்த உலகத்துல வாழ வேண்டும். அது 4வது வசனம் சொல்லுது, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தருக்காக நாம அநேகருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழலாம். வாடாத மகிமையுள்ள கிரீடம். ஆமென். அப்ப உங்களுக்கும் எனக்கு அந்த மகிமையுள்ள கிரீடம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே சரியான்னு பார்த்துட்டு ரெடி பண்றவர் அல்ல, நமக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அதை செய்தாதான் அது நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக நாம சாட்சியா இந்த உலகத்துல ஜீவிக்கணும். எங்க போனாலும் ஒரு சாட்சியை வெளிப்படுத்தணும். நம்ம தான் ஊழியக்காரங்க. அப்படி சொல்லுகிற அளவிற்கு நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். இவனா ஊழியக்காரன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்து. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும்
நமக்குரிய கனத்தை, நமக்குரிய அந்த தாழ்மையை, நமக்குரிய பொறுமையை, நமக்குரிய அந்த ராஜ்யத்தை எதுக்காக விட்டு ஹல்லேலூயா. ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடும் பொழுது ஒரு கப்பு நமக்கு முன்னால வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? முதல்ல ஏன் அந்த கப்பை நமக்கு காட்டுறாங்க? ஆசையை தூண்டுறான். நீ ஜெயிச்சியனா இந்த கப்பு உனக்கு கிடைக்கும். அது முன்னாலேயே வச்சிருப்பாங்க. ஒண்ணு சின்னது, ஒண்ணு பெருசா, அப்படி தக்க 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 தக்கான்னு மின்னும். ஆனா சாதாரண அது எடுத்து பார்த்தா என்னவா இருக்கும்? எதுல செய்யப்பட்டதா இருக்கும்? பிளாஸ்டிக், ஏதோ ஒரு மெட்டல். அப்பதான் எழுதுறதுக்கு தோணுச்சு, அழிந்தும் உடைஞ்சு போற, நாசமாகி போகிற பொருளுக்காக அவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம ஓடுறோம். அழியாத நித்திய கிரீடத்தை வாங்க சோம்பேறித்தனமான உட்காந்து நினைச்சு பாருங்களேன். கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டம் என்னவா இருக்குமா? அழியாத மகிமையின் கிரீடத்தை தருகிறது. கர்த்தருக்காக ஓடணுங்க. கர்த்தருக்காக ஓடணும். மூச்சு இருக்கிற வரைக்கும், பலன் இருக்கிற வரைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா கட்ட இந்த வயசுல கூட இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, என் பலன் இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சிக்கிறேன், உழைச்சு சாப்பிடுறேன், உழைச்சு எல்லாரும் கொடுக்குறேன், அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம். ஆனால் நான் சொல்றேன், பலன் இருக்கும் போதே கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். பலன் இருக்கும் போதே செஞ்சிடணும். வயசு போச்சுன்னா அப்ப செய்யணும்னு நினைச்சாப்ப செய்ய முடியாது. இப்ப கொடுத்திருக்கிற கொஞ்சம் பலத்திலேயே நம்ம ஓட கற்றுக்கொள்ளணும். இப்பதான் நமக்கு ஓடுற வயசு. அம்மாவெல்லாம் பரவாயில்ல, அந்த நாட்கள்ல ஓடி இருப்பாங்க. இப்போ உட்காந்து ஆண்டவரை துதிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ஜெபிக்கலாம். நம்மளாம் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள ஓடுற வயசு. அப்ப நம்ம எதையாவது செய்து ஆண்டவருக்காக முடிக்கணும். ஊழியம் என்பது சாதாரணமானது அல்ல. ரத்தத்தை சிந்தி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். விலை மதிக்க முடியாத கிரயத்தை கொண்டு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரோடு இருந்த 12 சீஷர்களும் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பும்போது சொல்றார், நான் ஓநாய்களுக்குள்ள அனுப்புறேன், நீ ஓடு. அப்ப எச்சரிப்போடு தான் ஆண்டவர் அனுப்புறார். நான் ஓநாய்களுக்குள்ள உங்களை அனுப்புறேன். உங்களை ஓநாய்கள் பீறி போடும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனாலும் எனக்காய் ஊழியம் செய்கிறவன் பிதா கனப்படுத்தப்பட்டாங்களா இல்லையா? அல்லேலூயா. இன்றைய வரைக்கும் அவங்க வசனத்தை வேதத்துல நம்ம வாசிக்கிறோமா இல்லையா? அவங்கள நம்ம ஒரு ரோல் மாடலா எடுத்து செயல்படுறோமா இல்லையா? புனித தோமா இந்த உலகத்துக்கு வந்தாரு. சென்ட் தாமஸ் மவுண்டன்ல முதல்ல ஊழியத்தை தொடங்கினாரு. இனிய வரைக்கும் அவருடைய சாட்சி பேசப்படுதா இல்லையா? எதையாவது கர்த்தருக்காக சாதிச்சு ஆகணும். அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம எதையாவது ஒண்ணு செஞ்சாதான் அவர் நமக்கு எதையாவது செய்வார். நாம எதுவுமே செய்யல, நீங்க மட்டும் எதையாவது செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரேன்னா நியாயமா? அவர் செய்வாரு. நியாயம் உள்ளவர், நீதி உள்ளவர், அன்புள்ளவர். அவர் செய்வாரு. நாம டைன்னு ஒரு 2 கண்ணீரை விட்டாவே போதும், டக்குன்னு கொடுத்துருவாரு. ஆனா அது நீதியா? என்ன நம்ம கேட்போம், மனுஷன் கேட்கறோம். இவ்வளோ நான் அதை போன வாட்டி உங்களுக்கு சொன்னல, அந்த ஐயா கணக்கு தான். நான் மட்டும் செய்யணும், நீ மட்டும் செய்ய மாட்டேன், இதே தான் சொல்லிடும். ஆண்டவர் இதுன்னு சொல்லுவேன், நான் மட்டும் செய்யறேன், எதுவுமே செய்வேன் ஐயா அவருக்காக, மனுஷனுக்காக இல்ல, ஆண்டவருக்காக. எதையாவது ஒன்றை செய்து இந்த உலகத்துல கர்த்தருடைய ராஜ்யத்துல நம்ம போக நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். ஐந்தாவதாக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தால் 1000 வருட அரசாட்சியில் பட்டணங்களுக்கு அதிகாரியாக நம்ம வைக்கப்படுவோம். கர்த்தருக்காக ஊழியம் செய்தால் 1000 வருஷ அரசாட்சியில பட்டணங்களில் ராஜாக்களாக நாம வைக்கப்படுவோம். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 19:13 வாசிக்கலாம். லூக்கா 19:13. புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்கள் கொடுத்து, நான் திரும்பி வருவளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்த போது தன்னிடத்தில் திரவியம் வாங்கி இருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை
தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமான ஊழியக்காரனே, நல்லது உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல் இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷர் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவர், கொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நான் நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி சமீபமா நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையில் இருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவன் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்கிறேன். வார்த்தையில என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கர்த்தர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தணும். ஐயா, இனி ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனம் இப்ப படிச்சோம்ல, கவனிச்சீங்களா? என்ன சம்பவம் பற்றி சொல்லி இருக்கு? ஒரு ராஜா, ஒரு எஜமான் தான் ராஜ்யத்தை திரும்பவும் பெற்றுக்கொண்டு வருவதற்காக தனக்குரிய ஊழியக்காரங்க சோதிக்கிறான். என்ன சோதிக்கிறான்? நான் உங்ககிட்ட சில தாளந்தை கொடுக்கிறேன், 10, 5, 2 தாளந்தை கொடுக்கிறேன். இதை வாங்கி நீங்க ரெட்ட தனியா மாத்தணும். கொடுக்கிற தாளந்தை 2ஆ மாத்தணும். அதுதான் அவருடைய தீர்மானம், அதுதான் அவருடைய கட்டளை. ஆனா வாங்கினவனுங்க 2 பேர் என்ன பண்ணாங்க? அதை பிரயோஜனமா பயன்படுத்தினாங்க. கிறிஸ்துவின் ஊழியக்காரர், கிறிஸ்து உடையவர்களா இருக்கிற நீங்களும் நானும், ஊழியக்கார ஸ்தானத்தில் இருக்கிற நீங்களும் நானும் கொடுக்கப்பட்ட தாளந்தை 2ஆ மாத்தணும். அப்படி மாத்த நம்ம தவறி போனால், ஆனா இன்னைக்கு நாம என்ன ஒரு சாக்கு போக்கு சொல்ற இந்த ஊழியக்காரன் சொல்றது போல, நீங்க கோவக்காரன், வைக்காத இடத்துல இருந்து எடுக்கிறவரும் போல ஒரு கடினமுள்ள ஒரு ஊழியக்காரன் எனக்கு தெரியும். ஆகையினால நீங்க திரும்பி வந்து கேட்கும் போது இது இல்லாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே பத்திரமா வச்சு உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுக்காக நான் வச்சிருக்கிறேன். பாருங்க, எதை அவன் செய்ய சொன்னானோ அதை செய்யல, ஆனா எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்டு இருக்கான். தன்னுடைய எஜமானியே அவனை பண்ற குற்றப்படுத்துறான். நீங்க இது போல கடினமுள்ள ஊழியக்காரன் எனக்கு தெரியும், அதனாலதான் நான் வச்சு அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறேன், சீலையில போட்டு கட்டி வச்சிருக்கிறேன். என்ன அப்படி திருப்பி கொடுக்குறான்? ஆண்டவர் கொடுத்த தாளந்தை அப்படியே திருப்பி கொடுக்கறதுக்காக ஆண்டவர் கொடுக்கலங்க, பயன்படுத்தணும். இந்த தேசத்துல அநேகருக்கு கடந்து போகணும், அநேகருக்கு சொல்லணும். அப்படி மறந்தோம் அப்படின்னா இருக்கிறதையும் எடுத்து உள்ளவனுக்கு எடுத்து உள்ளதை கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்துல இருந்து எடுத்து உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். அவன் கேட்கறான் 10 தாளந்து இருக்கட்டும், அவன் பிரயோஜனம். இப்போ உங்களுக்கு நீங்க பாடுறீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுவேன்? சிஸ்டர் நீங்க நல்லா பாடுறீங்க, வாங்க பாடுங்க. சிஸ்டர் நீங்க நல்லா பைபிள் படிக்கிறீங்க, வாங்க பைபிள் படிங்க. அம்மா நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, வாங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அடுத்தது உங்க பக்கம் என் கை வருமா? நீங்களே என்ன பண்ணிட்டீங்க? ஐயா பாஸ்டர் என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு நீங்களே முடிவு எடுத்துட்டீங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆமா வேற வழி இல்ல, இருக்கிறவங்க உங்க கட்டு இருக்கிற தாளத்தை எடுத்து சிஸ்டருக்கு கொடுக்குறேன், அப்ப நீங்க என்ன ஆவறீங்க? அதுல இருந்து நிராகரிக்கப்படுறீங்க. அப்ப நீங்க என்ன யோசிங்க? ஆண்டவரே நானும் இந்த பாடல்களை நடத்தணும், நானும் சரி. நீங்க கொடுத்த தாளந்தை இங்க வந்து போட்டி வைக்கலையா? நீங்க நல்லா பண்ணீங்க, பிரைஸ் எப்படி பண்ணலாம் ஆண்டவருடைய தாளந்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு கொடுத்த கிருபையை தாளந்தை ஆண்டவருக்குள்ள மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த ஊழியக்காரன்
மகிமைப்படுத்ததுனால தான் 10 பேர் 10 தாளந்து 5 தாளந்து உள்ளவங்கள அவன் கனப்படுத்தினான். ஆனா ஒண்ணுமே செய்யாதவங்க கிட்ட இருக்கிறத எடுத்து இருக்கணும் கொடுத்தாச்சு. அவன் கேக்குறான், அவனுக்கு தான் ஏற்கனவே இருக்குல்ல, ஏன்பா எடுத்து கொடுக்குறீங்க? அவன் கேட்கும்போது அதான் அந்த வார்த்தை 26வது வசனம் சொல்லுது, அதற்கு அவன் உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். உள்ளதும் நம்ம கிட்ட இல்லன்னு நீ நினைக்கிறீங்களா, இருக்கிறதையும் எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க. இவன் அதான் கேட்கறான், என்கிட்ட தான் 2 இருக்குல்ல, அவன்கிட்ட 10 இருக்கு, இதை எடுத்து ஏன் அவனுக்கு கொடுக்குற? அவன் அது சொல்றான், உள்ளதும் எடுத்து, உள்ளது இருக்கிறவன் இடத்துல இருந்து எடுத்து, இல்லாதவன் இடத்துல இருந்து எடுத்து இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நீ இதற்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னு அவன் தீர்மானிச்சிடறான். யார் நாம கர்த்தருடைய ஊழியத்துல நமக்கு எந்த தாளத்தை கொடுத்திருக்கிறோம் அதை பயன்படுத்தி சில இடத்துல எல்லாம் போட்டா போட்டி போடுறாங்க. என்ன பாட சொல்லல, என்ன ஜெபிக்க சொல்லல, என்ன வந்து ஆராதனை நடத்த சொல்ல, நிறைய பேர் போட்டா போட்டி போடுறாங்க. நீங்களும் அதை போட்டா போட்டி போடணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்போம் சிஸ்டர்? போராம வேணும். எதுல? படிப்புல போகணும். அதே போல இதுலயும் போராம வேணும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக பாடல் பாட போறோம். நமக்குள்ள இந்த தாளத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். இல்ல அப்படின்னா இருக்கிறதையும் எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க. நிராகரிக்கப்பட்டுட்டான். அவன் சொல்றான் பாருங்க, அந்த அந்த 18வது, அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்த, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக ஐந்து வந்து நான் ரெட்ட தனியா திரும்ப இன்னொரு 5 சம்பாதிச்சேன். அப்படி சம்பாதிச்சவனுக்கு என்ன கிடைக்குதான்? நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா. நாம பட்டணங்களுக்கு 1000 வருஷ அரசாட்சியில பட்டணங்களுக்கு கர்த்தர் நியமிக்க போற பட்டணங்களுக்கு நம்ம அதிகாரியா இருக்கணும். நாம கொடுத்த தாளத்தை பயன்படுத்தணும். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா, இவங்க என்ன ஏதாவது பேசுறவங்க பேசட்டும், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஆண்டவருக்குள்ள இருக்கிற நமக்கு இகழ்வு, பிரச்சனை, நம்மளை வந்து புறம் பேசுறது, இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அவங்க எவ்வளவுக்குள்ள நம்மளை இகழறாங்களோ, குறை பேசுறாங்களோ, வெட்கப்படுத்துறாங்களோ, அவ்வளவுக்கு நம்ம வளர்ந்துட்டே கற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் எங்கேயும் அவமானப்படக்கூடாது, எங்கேயும் யாருக்கிட்ட சீப்போன்னு சொல்லி இல்லை, அவமானம் வேணும். கர்த்தருக்குள்ள நீதியில நம்ம அவமானப்படணும், நீதியில நம்ம துக்கப்படணும். அப்பதான் அது ஆசீர்வாதமாய் மாறும். பாருங்க, கொடுத்ததை ரெட்ட தனியா மாத்துனா அவனுக்கு 5 பட்டணங்களுக்கு அதிகாரி அவனை வைக்கிறான். ஹல்லேலூயா. இயேசு என்ற ராஜா மறுபடியும் வரும்போது நம்ம கேட்க போறாரு, நான் உனக்கு கொடுத்த தாளத்தை நீ என்ன செய்த? பத்திரமா உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வாங்கி ஒரு பத்திரமா பக்கத்துல வச்சுக்க மாட்டாரு. இதை எடுத்து கொடுத்தியா, அப்படியே எடுத்து இன்னொருத்தரும் கொடுத்து, நீ இப்படி போ, நீ ஏன் கூட வான்னு ஆண்டவர் கூட்டிட்டு போய். ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஊழியக்காரர்களா இருக்க நம்ம அர்ப்பணிக்கலாம். யாரு கேட்டாலும் நீங்க என்ன சொல்லணும்? நான் ஒரு சபை விசுவாசிங்க இல்ல, ஒரு சபையில நானும் ஊழியக்காரன். சபையில நான் ஊழியம் செய்யறேன் விசுவாசின்னு சொல்லி தயவு செஞ்சு உங்களை நீங்க குறைச்சு இடப்பட்டுக்காதீங்க. நாங்க ஒரு ஊழியத்தை செய்யறேங்க, நான் சங்கீத பகுதியை நடத்துறேங்க, நான் பாடல் வேலையை நடத்துறேன், நான் ஜெப வேலையை நடத்துறேன் சொல்லணும். ஆண்டவருக்காக எதையாவது ஒரு ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நீங்க கனப்படுத்தணுமா கனப்படுத்தக்கூடாதா? கனப்படுத்தப்படணுமா கனப்படுத்த வேணாமா? கனப்படுத்தப்படணும் இல்ல, அது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணுமா வேணாமா? செய்து பாருங்க, நீங்க கனப்படுத்தப்படும், குடும்பம் கனப்படுத்தப்படும், வேலை கனப்படுத்தப்படும், பிள்ளைங்க கனப்படுத்தப்படுவாங்க. எங்க போனாலும் இந்த கனம் குறையவே குறையாது, கனவீனமாக்கப்படவே மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்துல எப்பவுமே நம்ம அர்ப்பணித்து வாழும். நான் கர்த்தருக்காக தான் பிறந்தேன். ஒண்ணு அது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி தான், நம்ம எந்த தேவைக்காக அழைக்கப்பட்டோம்னா அவர் தேவைக்காக அழைக்கப்பட்டோம். அதனால அவர் வேலை செய்யறதுக்கு தான் நம்ம தொடர்ந்து ஜெபிங்க. ஊழியம் செய்தா என் வாழ்க்கையில இந்த நன்மையெல்லாம் இருக்கு, சரிங்களா? இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்கு. கர்த்தர் சித்தமான அடுத்த வாரத்துல நம்ம அதை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். ஆண்டவருடைய ரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் கழுவப்பட்ட நாம இப்படியே இருந்துட்டு போயிடக்கூடாது, எதையாவது செய்யணும். அவர் எதையோ ஒண்ணு செய்யறதுக்காக வரல, என் பிள்ளைகளுக்காக நான் எதையாவது செய்து என் ஜீவனை கொடுக்கும்.
அல்லேலூயா. அதையே கொடுத்துதான் இன்னைக்கு நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அவர் பிறந்ததுனால மாத்திரம் அதிசயம் இல்லைங்க. அவர் பிறந்ததுனால மாத்திரம் ரட்சிப்பு வரல, அவர் மரிச்சதுனால. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. மரிக்கல அப்படின்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அதனால அந்த கர்த்தருக்காக நம்ம ஊழியத்தை தொடங்குவோம், ஊழியத்தை செய்வோம். தயவு செய்து பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துல கொண்டு வந்து சேருங்க. வாங்க, நான் சபைக்கு போகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்வோம், கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம், கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாங்க. சொல்லுங்க, நான் மட்டும் போறேன். எங்க போறீங்க சிஸ்டர்? சர்ச்சுக்கு போறேன் சிஸ்டர், போயிட்டு வரேன், பத்திரமா இருங்க, சாயந்தரம் வந்து பேசணும்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. வரீங்களா? வாங்க போலாம், சர்ச்சுக்கு போலாம், சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், வாங்க, கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. யாராச்சும் உங்களை கை காட்டும் போது நீங்க சொல்லுவீங்க, நாங்க சர்ச்சுக்கு போறோம் பிரதர். சொல்லாதீங்க, நாங்க சர்ச்சுக்கு போறோம், நீங்களும் வாங்க, ஆண்டவர் ஆராதிக்கலாம், கர்த்தர் கொடுங்க. சொல்லுங்க, நீங்க பெற்ற நன்மை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அவங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவது. ஆமென்.